ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரிப்பன் பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் தீபாவளிக்கே ரெடி பண்ணிட்டேன். இது வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. தீபாவளிக்கு கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணதுனால இது வந்து இடையில போட முடியல. ஸோ வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது சிம்பிளாக செய்யணும், ஈஸியாக செய்யணும்னா கண்டிப்பாக இந்த ரிப்பன் பக்கோடா ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக எப்படி வீட்டிலே செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மாவு பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 கப்புன்றது 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து சலிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே மாவு வந்து நீங்கள் கடையில் வாங்குறீங்கனாலும் சரி, இல்லை வீட்டில் வச்சுருந்தாலும் சரி, எப்போயுமே சலிச்சிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் கட்டி தூசி எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் இருக்கும். இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பொட்டுக்கடலை மாவு போட்டு செய்யும் போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆனால் கூட அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். அதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். இதையும் சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 2லேருந்து 3 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் வச்சுருந்தீங்கன்னா 4 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஓமம் வந்து நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஆட் பண்ணி செய்யும்போது இன்னும் நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா. இப்போ நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பெல்லு, நீங்கள் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் ஃபார்மில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கிற எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் உருக்கின வெண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம், நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து ரப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ வந்து திரண்டு நிற்கும். ஸோ வந்து நல்லா அதெல்லாம் வந்து உடச்சி விட்டுன்னு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மாவை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பவுலில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக வந்து தண்ணி, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த பெருங்காய தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் வந்து முன்னாடியே கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. நான் வந்து மறந்துட்டேன், அதனால் வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கிறதுனால ஒரே இடத்துல நின்றும். ஸோ வந்து தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து முன்னாடியே வந்து அந்த மிளகாய் தூளோடையே சேர்த்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா சாஃப்டான மாவை ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து ஹார்டான மாவை ரெடி பண்ணக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு புளியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முறுக்கு ப்ரெஸ்ஸில். ஸோ வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து நான் மாவு கெட்டியாக ரெடி பண்ணிக்கிறேன், எனக்கு பிழிய வரும்னா நீங்கள் தாராளமாக அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிழியறதுக்கு கஷ்டப்படுறவங்க கொஞ்சம் லூஸாகவே மாவு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாக ஆகிக்கிறாதீங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஷேப் ஒழுங்காக வராது. அதே மாதிரி எண்ணெயும் அதிகமாக குடிக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 லைன் ரிப்பன் பக்கோடாக்குனே தனியாக இருக்கும். இந்த அச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 லைன் ரிப்பன் பக்கோடாவும் இருக்கும், அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுருந்தா. இதை விட பெருசும் இருக்கும், சின்னதும் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உள்ளுக்கு வந்து நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக நல்லா ஃப்ரீயாக வரும். மேலேயும் அப்ளை பண்ணிவிட்டு கீழேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயிலை நல்லா வந்து உள்ளுக்க தடவிட்டு நம்ம வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து உள்ளுக்கு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக உங்களுக்கு வரணும். இப்போ நம்ம ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஹீட்டாக இருந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்லேயே நீங்கள் புழிஞ்சு விடலாம், இல்லைனா இர்ரெகுலராக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஷேப்ஸ்லாம் தேவையில்லை, எப்படினாலும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக வந்து நான் சுற்றி விட்றேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு நார்மலாகவே வேணால் நீங்கள் எப்படி வேணாலும் ஷேப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை போட்டுட்டு நல்லா வந்து அது ஃப்ரை ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ ஆரஞ்சு கலரில் கலந்த மாதிரி வந்து வெந்து வரும். அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா நிறைய பபிள்ஸ் வரும். அதுக்கப்புறம் பபிள்ஸ்லாம் நல்லா கம்மியாயிரும். அப்போ வந்து நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம், அதாவது ஃபஸ்ட்டு தடவை வந்து 2 நிமிஷம், அடுத்து திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். ஒரு மாதிரி எல்லோயிஷ் ஆரஞ்சு கலரில் வரும். அப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆரஞ்சு கலரில் வந்துருச்சுன்னா கருகி போன மாதிரி ஆயிரும். ஆனால் எடுத்து முடிச்சுட்டு வைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் ப்ரௌன் மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ வந்து அந்த எல்லோயிஷ் ஆரஞ்சு கலர் வந்தோடனே நீங்கள் எடுத்துருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்தாச்சு, நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரியே எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலையை மட்டும் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து
வாசத்துக்காக நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி நேராக அடுக்கி வச்சுக்கோங்க. எண்ணெயெல்லாம் வடிஞ்சு உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உடச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு, நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து எல்லாத்தையுமே உடச்சி ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு கருவேப்பிலை வேணான்னா நீங்கள் விட்டுருங்க. அது கொஞ்சம் ஆயிலாக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் கடலை மாவில் தான் செஞ்சுருக்கீங்க, பொட்டுக்கடலை மாவில் செய்யலைன்னா கண்டிப்பாக இந்த டைம் பொட்டுக்கடலை மாவு போட்டு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப நேரம் வந்து அந்த க்ரன்ச்சினஸோடே இருக்கும். இந்த சீவல் நீங்கள் செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும். அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து நீங்கள் தீபாவளிக்கு தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஈஸியாக செஞ்சு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சீவல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் இதில் பூண்டு, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.